கமான் பப்யூலா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா இதோ இந்த சாக் பீஸ் எடுத்து 2 டேபிள்ஸ் ஒழுங்காக எழுதுது. கமான் சீக்கிரம் சீக்கிரம் ஃபாஸ்ட். எஸ் மேம். 2 டேபிள்ஸா? நம்ம வேறு எஸ் மேம் சொல்லிட்டோம். எஸ் மேம் சொல்கிறபடியே எனக்கு என்ன தெரிய போடு அந்த 2 டேபிள்ஸ் எல்லாம். நான் படிக்கவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? சரி 2 டேபிள்ஸ் தானே, எப்படி வேறு இதுக்கு ஒரு கொஷினுக்கு ஒரு சொல்யூஷன் மட்டுமா இருக்கும், 1000 ஆன்சர் இருக்கும். அதனால் நான் அந்த 1000 சொல்யூஷனில் இதுவும் ஒரு சொல்யூஷன் தான். ஸோ இதை தான் நான் எழுத போகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாப் இட். பப்யூலா, வாட் இஸ் திஸ்? நீ என்ன பண்ணி வச்சுருக்க பப்யூலா? நான் 2 டேபிள்ஸ் எழுத சொன்னால் நீ என்ன பண்ணிட்டுருக்க? ஓ மை காட், என்னோட பப்யூலா என்னன்னே புரியல. பப்யூலா, இது என்னன்னு சொல்ல புரியல பப்யூலா? இல்லை காமெடி பண்ணுறியா என்ன வச்சு? சொல்லு, கமான் சொல்லு. பப்யூலா, டேபிள்ஸ் எழுத சொன்னால் 2 டேபிள்ஸ் எழுத சொன்னால் என்ன எழுதி வச்சுருக்க? இருடி வர்றேன். நீ உன் வாயாலேயே உண்மையை வர வைக்கிறேன். நீ ஹோம்ஒர்க் பண்ணலை தானே? எனக்கு முன்னாடியே எப்போவோ தெரியும். உன்னோட அம்மா அப்பா ஏகிட்ட முன்னாடி சொல்லி வச்சுட்டாங்க கண்ணா. அது எப்போ நீ தூங்குற நேரமாக பாட்டு சொல்லி வச்சுட்டாங்க. இப்போ நீ உன் வாயாலேயே இல்லாட்டுக்கு உண்மையை வரைக்கிறேன். கமான் பப்யூலா, அவ்வளோ யோசிச்சிருக்க. இது என்ன பப்யூலா சொல்லு. மேம், நீங்கள் தானே மேம் சொன்னீங்க 2 டேபிள்ஸ் எழுத சொல்லி? அடுதான் மேம் இது 2 டேபிள்ஸ் ஆறு. பப்யூலா, கமான் பப்யூலா, ஒழுங்காக சொல்லு. இது என்னது? மேம் நீங்கள் பாருங்கள் மேம், 2 டேபிள்ஸ்லாம் என்ன? 2 டேபிள் தான் 2 டேபிள்ஸ். மாட்டிங்களா? நம்ம கிளாஸில் டேபிள் சிக்கிங்களே மேம், அடைய மாட்டான். நீங்கள் 1 டேபிள் கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, 2 டேபிள் கேட்டிருந்தீங்க மேம். அதனால தான் என்ன பண்ண தெரியுமா மேம், இதே மாதிரி 2 டேபிள் வரைஞ்சி வச்சுருக்கேன். பப்யூலா, இது என்னன்னு சொல்ல புரியல பப்யூலா? இல்லை காமெடி பண்ணுறியா என்ன வச்சு? சொல்லு, கமான் சொல்லு. பப்யூலா, டேபிள்ஸ் எழுத சொன்னால் 2 டேபிள்ஸ் எழுத சொன்னால் என்ன எழுதி வச்சுருக்க? இருடி வர்றேன். நீ உன் வாயாலேயே உண்மையை வர வைக்கிறேன். நீ ஹோம்ஒர்க் பண்ணலை தானே? எனக்கு முன்னாடியே எப்போவோ தெரியும். உன்னோட அம்மா அப்பா ஏகிட்ட முன்னாடி சொல்லி வச்சுட்டாங்க கண்ணா. அது எப்போ நீ தூங்குற நேரமாக பாட்டு சொல்லி வச்சுட்டாங்க. இப்போ நீ உன் வாயாலேயே இல்லாட்டுக்கு உண்மையை வரைக்கிறேன். கமான் பப்யூலா, அவ்வளோ யோசிச்சிருக்க. இது என்ன பப்யூலா சொல்லு. மேம், நீங்கள் தானே மேம் சொன்னீங்க 2 டேபிள்ஸ் எழுத சொல்லி? அடுதான் மேம் இது 2 டேபிள்ஸ் ஆறு. பப்யூலா, கமான் பப்யூலா, ஒழுங்காக சொல்லு. இது என்னது? மேம் நீங்கள் பாருங்கள் மேம், 2 டேபிள்ஸ்லாம் என்ன? 2 டேபிள் தான் 2 டேபிள்ஸ். மாட்டிங்களா? நம்ம கிளாஸில் டேபிள் சிக்கிங்களே மேம், அடைய மாட்டான். நீங்கள் 1 டேபிள் கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, 2 டேபிள் கேட்டிருந்தீங்க மேம். அதனால தான் என்ன பண்ண தெரியுமா மேம், இதே மாதிரி 2 டேபிள் வரைஞ்சி வச்சுருக்கேன். எங்க பாரு என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுக்கா? இதெல்லாம் ஒரு எக்ஸ்பிளேஷன், இதெல்லாம் தேவையில்லை. இப்படி வரைஞ்சி வச்சுருக்கேன். ஆனால் படிக்கவே இல்லை இவன். ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் ஸ்டாப் இட். ஓகே, அவள் ஏதோ தெரியாமல் வரைஞ்சிருக்கா. ஓகே, ஸோ பப்யூலா, வெரி குட் பப்யூலா, எவ்வளோ சூப்பராக வரைஞ்சி வச்சுக்க. இந்த மாதிரி ஒரு ஆன்சரை யாராவது சொல்ல முடியுமா ஸ்டூடெண்ட்ஸ்? கமான் சொல்லுங்கள். என்ன மேம், என்ன மேம் இப்படி பண்ணுறேன்? கமான் ஸ்டூடெண்ட்ஸ், என்னம்மா ஆச்சரியப்பட வேண்டிய என்ன அவசியம் இருக்குது? பப்யூலா சூப்பராக எழுதிக்கா. மேமே என்ன புகழ்றாங்க பாருங்க, எல்லாம் சிரிச்சிங்களே பாருங்க. மேமே என்னட்டு புகழ்றாங்க. செல்லும் பப்யூலா செல்லும், இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போடுமா நம்ம கிளாஸில். பப்யூலா செல்லும் அழகாக வந்திருக்கேளோ? ஆமாம், இது என்ன அழகாக வந்து ஏதோ வந்து கேக் இருக்கிற 2 கேண்டல் அப்படியே தலைகீழாக திருப்பி வச்ச மாதிரி இருக்குது. அழகாக இருக்குன்னு சொல்கிறேன், சும்மா ஒரு ஐஸ் வைப்போம். ஆமாம் செல்லம், ரொம்ப நல்லா இருக்குது. இது கண்டிப்பாக உனக்கு கிஃப்ட் கொடுத்தே ஆகணுமே. என்ன கிஃப்ட் கொடுக்கலாமா மேம்? அது உங்கள் இஷ்டம் தான் மேம். ஓ, உங்கள் இஷ்டம் தானா? இஷ்டம் தானா மேம்? ஏன் மேம் கொடுத்துறீங்க மேம்? விடுங்க மேம். நல்ல வேணும்
பப்பியூலா 2 டேபிள்ஸ் எழுத சொன்னால் என்ன எழுதிச்சிக்க? டேபிள்ஸை வர வச்சுட்டு என்ன கிண்டல் பண்ணுறியா? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? கண்டிப்பாக ஒன்று அதிகமாக வாங்குவேன். அடி வாங்க, நல்ல அடி வாங்க. ஐயோ மேம், என்ன அடிக்காதீங்க மேம், ப்ளீஸ் மேம். பப்பியூலா பப்பியூலா அங்கே என்ன தூங்கிட்டிக்கியா? இதோ வரேன். இன்னைக்கு கண்டிப்பாக உனக்கு கச்சேரி இருக்குது பப்பியூலா. 2 டேபிள்ஸ் என்ன சொன்னால் என்ன எழுதி வச்சுக்கா நீ? மேம் தொரட்டி அடிக்க, மேம் தொரட்டி அடிக்கிறாங்க. அவளுக்கு வேணும் அடிக்கிறேன், படிக்கவே இல்லை அவள் டேஸ் இனிமேல் எழுதி வச்சுக்கா. பப்பியூலா பாரு எல்லாம் சிரிக்கிறாங்க, ஒழுங்காக வெளில வந்துரு. வாங்கடி ஜல்ல குட்டி, என்ன பண்ணுறீங்க கபடிக்கு பின்னாடி? வாங்கடிங்க ஜல்ல குட்டி, பனிஷ்மெண்ட் கிடைக்க வேண்டாம். குட்டிக்கு அடி கிடைக்க போகுது, எல்லா பாட்டு சந்தோஷமா சிரிங்க. இங்க பாரு மேம், உங்க கையங்கலமா கூட்டின்னு பாங்க. இந்த கையங்கலமா மாட்டேங்குது, கையங்கலமா. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சம்பவம் நடக்க போகுதுன்னு சொன்னீங்களாம்மா, இதுதாம்மா அந்த சம்பவம். பாருங்கள், பப்பியூலா மேடம் கையுங்கலமாக மாட்டிட்டாங்க. என்ன பப்பியூலா தெரிஞ்சு தெரியாமல் நண்டுக்கிறேன் பார்க்குறியா? ஒன்றும் இல்லைம்மா, நீ ஹோம்ஒர்க் பண்ணடானே? ஹோம்ஒர்க் பண்ணியா இல்லையா? அட சொல்லு. ஹோம்ஒர்க் பண்ணலடானே? மேம் அடி எப்படி மேம் உங்களுக்கு தெரியும்? தெரியாமல் என்ன? தெரியவே தெரியும், முன்னாடி தெரியும். எப்போனா நேற்றுக்கு நைட்டு எனக்கு நைட்டே தெரியும். மேம் எப்படி மேம்? எப்படின்னா, நீ நைட்டு தூங்குறப்ப உன்னோட அம்மாவும் அப்பாவும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஹோம்ஒர்க் பண்ணல, நல்லா வந்துட்டு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூலில். அப்போவே நினச்சேன், அப்போவே எனக்கு தெரியும் பப்பியூலா. அது மட்டும் இல்லை, நீ நடந்துக்கிற விதமே சரியில்லை. ஹோம்ஒர்க்லேயே எனக்கு எஸ்கேப் ஆகுறதுக்கு என்னென்ன பண்ணுற? அது மட்டும் இல்லை, சரி டேபிள்ஸாவது படிச்சுட்டு வந்திருப்பியே, ஹோம்ஒர்க் தான் பண்ணலன்னு பார்த்தா பாரு, டேபிள்ஸ் வரைய சொன்னால் இப்படி வரைஞ்சி வச்சுக்க. இப்படிப்பட்ட புஜ்ஜி குட்டிக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம கண்டிப்பாக உனக்கு தண்டனை இருக்குது. நீ என்ன பண்ணுற? இந்த 2 டேபிள்ஸை மேம் ப்ளீஸ் மேம் என்ன விட்டுங்க மேம். அட இருமா, நீ வேற. இந்த பாரு, இந்த 2 டேபிள்ஸை நீ 5 டைம்ஸ் எழுதிட்டு வர, சரியா? அட இம்போசிஷன். ஓகே, அட மட்டும் இல்லை, எனக்கு நல்லாவே தெரியும். என்ன நினச்ச? ஆர்டர் வைஸாக கூப்பிட்டு நீ வந்துட்டு லாஸ்ட் பெஞ்ச் உட்காந்து எஸ்கேப் ஆகலாம் பட்டியும் அந்த ஓரல் அசஸ்மெண்ட்லேருந்து கிடையவே கிடையாது. நான் கூட ஆர்டர் வைஸாக தான் கூப்பிடலான்னு நினச்சேன் போர்ட் டெஸ்ட்டுக்கு. ஆனால் நீ நேற்றுக்கு நைட் ஹோம்ஒர்க் பண்ணால் திடீர்னு ஆகும் வந்தது. எனக்கு தெரியும், நீ நிலிமாவை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு நீ பின்னாடி உட்காருவேன்னு எனக்கு தெரியும். மேம் நீங்கள் என்ன ஃப்யூச்சர் டிடெக்டரா? ஆமாம் பப்பியூலா, ஆமாம், நான் ஃப்யூச்சர் டிடெக்டரேடா, சரியா? நல்லா தெரியும், லிலிமா நல்லா படிக்கிற பொண்ணு. அதான் நீ என்ன பண்ணிட்ட? அடசக்கா வச்சுட்டு அவன் முன்னாடி கொண்டு வச்சுட்டு அப்படித்தானே நினச்சேன் நீ இந்த மாதிரி தான் பண்ணுவேன்னு. இங்கே பாரு, எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு இது பனிஷ்மெண்ட் இதுதான். இந்த 2 டேபிள்ஸை 5 தடவை எழுதிட்டு வர. ஓகே, முடிஞ்சால் நீ இந்த லஞ்ச் பீரியட்குள்ளே நீ முடிச்சுட்டு காட்டுற. இல்லை வேணாம், இந்த இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே அந்த டேபிள்ஸ் எல்லாம் முடிச்சு காட்டுற. ஓகேவா? 2 டேபிள்ஸை 5 தடவை எழுதிக்கிற, முடிச்சு காட்டுற கிட்ட. கண்டிப்பாக நீ காட்டி தான் வீட்டுக்கு போகணுமே. மேம் ஓகே மேம், தெரியாமல் பண்ணிட்டோம். சே, ஹோம்ஒர்க் பண்ணிட்டா இவ்வளோ பிரச்சனையா? ஆமாம், இது முன்னாடியே யோசிச்சுருக்கணும், இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம்? சரி ஸ்டூடெண்ட்ஸ், பிரேக் வந்துடுச்சு, போங்க. சரி பப்பியூலா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், என் கூடவே உட்காருங்க இன்னைக்கு. மேம் ப்ளீஸ் மேம் என்னை விட்டுருங்க மேம். ஓகே, இன்னைக்கோட மன்னிச்சு விடுறேன். இல்லைம்மா, நீ எதுக்கு இங்கே உட்காந்துருக்க? அவடா சொல்கிறானே அப்படியே பண்ணிடுவியா? நோம்மா, நீ பின்னாடி போய் உட்காரு. பப்பியூலா, நீ ஃப்ரண்ட்டில் தான் உட்கார்ற, கிளாஸில் அட்டென்ஷனே இல்லை, கண்டிப்பாக கவனிச்சு ஆகணும். ஸோ பப்பியூலா ஃப்ரண்ட்டில் உட்காரவா, லில்லிமா பின்னாடி உட்காரவா? லில்லிமா போமா. ஓகே மேம்.